பிரபஞ்ச சக்தி டிவி. வணக்கம். நான் 1984ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ராஜி இது உனக்காக நாவலை சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். நீங்கள் பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த கதையில் வரும் பெயர்கள், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நூலகங்களிலும் கிடைக்கும். வீடியோ 7. ராஜி இது உனக்காக. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அத்தியாயம் 6. ஐயோ பாவம், ஆளைக் காணவில்லை, தேய் புஸ்வானம், கதவைத் திறடா. நாகேஷின் நகைச்சுவையான ஆனால் அர்த்தம் நிறைந்த அடைமொழியைக் கேட்டு வாய்விட்டுச் சிரித்தவாறே சந்திரன் அறை கதவைத் திறந்தான். இருவரும் சிகரெட்டை பற்ற வைத்து சம்பாஷணையில் ஈடுபட்டனர். நாகேஷ் எந்த நேரத்தில் தன் அறைக்கு வந்தாலும் சந்திரனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவருடைய நகைச்சுவையான பேச்சு சந்திரனை வயிறு வலிக்கச் சிரிக்க வைக்கும். நாகேஷும் சந்திரன் அடிக்கின்ற ஜோக்கை ரசிப்பான். நாகேஷ் நீண்ட நேரம் பேசி போர் அடிக்காமல் டக்கென்று கிளம்பி விடுவான். காதலும் போச்சு, யூனியனில் இருந்த பதவியும் போச்சு, பத்திரிகை ஆசிரியர் பந்தாவும் போச்சு. ஏண்டா இப்படி பண்ணினே? எனக்கு தெரிந்த வரையில் எந்த லெக்சரரும் இப்படி கல்லூரியை கலக்கியது கிடையாது. நான் சொல்வதைக் கேள். இதுவரை நடந்ததை மறந்துவிடு. பேசாமல் ஆங்கில இலக்கியத்தில் ஏதாவது ரிசர்ச் செய்து PhD வாங்குவதற்கு முயற்சி செய். அதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உருப்படியான வழி. வேண்டுமானால் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மாதிரி 10-15 வருடங்கள் கழித்து ஏதாவது ஓர் அரசியல் கட்சியில் சேர்ந்து உன் கருத்துக்களை எல்லாம் மேடை போட்டு பேசு, பத்திரிகையில் எழுது. அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுவிட்டு கல்லூரிக்குள்ளேயே அரசியல்வாதி வேலை பார்த்து நீயும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பாதே. ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். முதல்வருக்கு 15 நாட்கள் கெடு கொடுத்து ஏதோ சுற்றறிக்கை விட்டாயே, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடு. நீ தொடர்ந்து ஏதாவது கலாட்டா செய்தால் இருக்கிற லெக்சரர் வேலையும் போய்விடும். சந்திரனுக்கு நாகேஷ் சொன்னது சவால் விடுவது போல் இருந்தது. டே, அப்படியே விட்டுவிட்டால் சுற்றறிக்கை விட்டது ஏதோ கோமாளி வேலையாக அல்லவா தோன்றும்? சந்திரன் அழுத்தமான குரலில் கேட்டான். எல்லா லெக்சர்களும் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். நாகேஷ் சொல்லி முடிப்பதற்குள் 2 பேருமே சேர்ந்து சிரித்தார்கள். நாகேஷ் சந்திரனைச் சிந்திக்க வைத்தான். சந்திரா, கொஞ்சம் யோசித்துப் பார். எந்த கல்லூரி முதல்வராவது தான் எடுத்த ஒழுங்கு நடவடிக்கையை வாபஸ் வாங்குவாரா? நீ மாணவனாக இருந்தாலாவது யூனியனை வைத்து ஸ்ட்ரைக் செய்து ஏதோ கொஞ்சம் மிரட்டிப் பார்க்கலாம். நீயோ லெக்சரர். உனக்காக எத்தனை மாணவர்கள் ஸ்ட்ரைக் செய்ய தயாராக இருக்கிறார்கள்? ரகோத்தமனே சொல்கிறான். சந்திரன் அவசரப்பட்டு சில காரியங்களைச் செய்துவிட்டார். முதல்வர் எழுத்து மூலம் கொடுத்துவிட்ட உத்தரவை வாபஸ் வாங்க சொல்வது மிகவும் சிரமமான விஷயம். அதுவும் ஒரு லெக்சரருக்காக மாணவர்கள் ஸ்ட்ரைக் செய்ய சம்மதிப்பார்களா என்பது சந்தேகம் என்று. சந்திரனுக்கு இதைக் கேட்டவுடன் தான் நன்றாகச் சிந்திக்காமல் உணர்ச்சிவசப்பட்டு நடந்து கொண்டது போல் தோன்றியது. தான் அப்படியே விஷயத்தை விட்டுவிட்டால் தனக்கு பலம் எதுவும் இல்லை என்று தெரிந்து கொண்டு தன்னை முதல்வர் இன்னும் கடுமையாக தாக்குவாரோ என்ற பய உணர்வும் அவன் மனதில் முளைவிட்டது. ஆனால் அதை நாகேஷிடம் கூட காட்டிக்கொள்ளவில்லை. கொஞ்சம் நாகேஷுக்கு மதிப்பு கொடுத்து அவனிடமே யோசனை கேட்டான். சரிடா, இப்போது உடனடியாக என்ன செய்யலாம் என்று சொல். சந்திரன் தன்னிடம் யோசனை கேட்டது நாகேஷுக்கு பெருமையாக இருந்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் பதில் சொன்னான். பேசாமல் அடுத்த வாரத்தில் இருந்து 1 மாதம் சிக் லீவ் போட்டுவிடு. கல்லூரியில் நீ கிளப்பிவிட்ட புழுதி அப்படியே படிந்துவிடும். நீ கல்லூரிக்கு வந்தால் யாராவது உன்னைத் தூண்டி விடுவார்கள். நீயும் ஏதாவது செய்து பிரச்சனையை வளர்ப்பாய். நீ லீவ் எடுத்துவிட்டால் முதல்வர் உட்பட உன் மீது வெறுப்பு உள்ளவர்கள் அனைவரும் மனம் மாறிவிடுவார்கள். மார்ச் மாதம் ஸ்டடி லீவ் ஆரம்பித்து விட்டால் வகுப்புகள் அதிகம் இருக்காது.
நீ கல்லூரிக்கு வந்து சீட்டில் உட்கார்ந்து விட்டு போய்விடு. யாரிடமும் தேவை இல்லாமல் பேச்சு கொடுக்காதே. நீண்ட கோடை விடுமுறையில் நடந்தது எல்லாமே எல்லோருக்கும் மறந்துவிடும். அடுத்த வருடத்தில் இருந்து புது சந்திரனாக புதிய வாழ்க்கையை ஆரம்பி. நாகேஷ் சொன்ன யோசனை சந்திரனுக்கு யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த படைத்தளபதியை கட்டாய ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவது போல் இருந்தது. இருந்தாலும் அந்த யோசனையை சந்திரன் அரைகுறை மனதுடன் ஏற்றுக்கொண்டான். நீ சொன்ன மாதிரி ஒரு வாரமாக ஆங்கில இலக்கியத்தில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதலாம் என்ற எண்ணத்துடன் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். இரவு 1 மணி வரை ஆங்கில இலக்கிய புத்தகங்களை மட்டும் படிக்கிறேன். அரசியல், சமூகம், தத்துவம் போன்ற மற்ற விஷயங்களைப் பற்றிய புத்தகங்களை ஒதுக்க ஆரம்பித்துவிட்டேன். நாகேஷை திருப்திப்படுத்துவது போல் சந்திரன் தன் மாற்றத்தை விளக்கினான். அது சரி. ராஜேஸ்வரிக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி திருமணமாம். நீயும் வருவாயா? நாகேஷ் பேச்சை வேறு சுவாரஸ்யமான திசைக்கு திருப்பினான். சந்திரன் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் அதிர்ச்சி அடைந்தான். தன் மனநிலையை மறைக்காமல் காட்டிவிட்டான். அடக்கடவுளே! நான் கண்டிப்பாக லீவ் போட்டு விடுவேன். அவள் மற்றவர்கள் எல்லோருக்கும் சீட்டில் போய் இன்விடேஷன் கொடுப்பதை என்னால் பார்த்து சகித்துக் கொள்ள முடியாது. என் சீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தால் என் இதயமே நின்றுவிடும். நாகேஷ் சந்திரனை பார்த்து பரிதாபப்பட்டுச் சிரித்தான். என்னடா பண்ணட்டும்? அடுத்தாற்போல் வேறு ஒருத்தி கிடைக்கும் வரை இவளை லவ் பண்ணித்தான் ஆக்க வேண்டும். இவள் கிடைக்கும் வரை உஷாவை லவ் பண்ணவில்லையா? அது மாதிரித்தான். ஆனால் இந்த படுபாவி பிரின்சிபால் செய்கின்ற வேலையை பார்த்தால் பெண்கள் தொடர்புக்கே வழி இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறது. ஏதோ பார்க்கலாம். சந்திரன் தன்னை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு நாகேஷ் மீது அக்கறை காட்டினான். உன் கல்யாண விஷயம் என்னடா ஆயிற்று? நாகேஷ் தன் வலது கையால் தலைமுடியே தூக்கிவிட்டுக் கொண்டு பதில் சொன்னான். சீக்கிரம் ஒரு இடத்தில் நிச்சயமாகிவிடும் என்று நினைக்கிறேன். திருச்சியில் பிறந்து வளர்ந்த பெண். 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கவில்லை. போட்டோவை பார்த்தேன். எனக்கு பிடித்திருக்கிறது. ஜாதகம் பொருந்தினால் முடிந்துவிடும். ஓகே. நேரமாகிவிட்டது. நான் போய் வருகிறேன். சந்திரன் நாகேஷின் வாழ்க்கையையும் மனப்பான்மையையும் நினைத்துப் பார்த்தான். எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தாலும் நட்பு அவர்கள் இருவரையும் இறுக்கமாக பிணைத்திருந்தது. சந்திரன் ஓஹோ என்று புகழ் பெற்ற போதும் சரி, ஒடிந்து கீழே விழுந்த போதும் சரி, நாகேஷ் அவனுக்கு மதிப்பு கொடுத்தான். அவன் திறமைக்காகவும் புத்திசாலித்தனத்திற்காகவும் அவனைப் பாராட்டினான். அவன் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நாகேஷிடம் பேசிய பிறகு சந்திரன் முதல்வரோடு போராடும் எண்ணத்தை கைவிட்டான். சில மாணவர்கள் அவனைச் சந்தித்து பேசினாலும் முக்கால்வாசி பேர் அவன் என்ன செய்யப் போகிறான் என்று வேடிக்கை பார்ப்பதற்குத்தான் காத்துக் கொண்டிருந்தார்கள். முதல்வர் மீண்டும் பேராசிரியர்கள் எல்லோரையும் அழைத்து சந்திரன் விட்ட சுற்றறிக்கையைப் பற்றி என்ன செய்வதென்று ஆலோசனை கேட்டார். இதை இப்படியே விட்டுவிட்டால் மற்ற லெக்சர்களுக்கும் தன் மீது மதிப்பும் பய உணர்வும் இல்லாமல் போய்விடும் என்று அவர் கவலை தெரிவித்தது பேராசிரியர்களுக்கு நியாயமாகத் தோன்றியது. இப்போது முதல்வருக்கு சந்திரன் மீது கோபமும் வேகமும் இல்லை. சந்திரன் இவ்வளவு வெறித்தனமாக போய்க் கொண்டிருப்பது அவசியம்தானா? அவனுக்கு எப்படி புத்திமதி கூறி அவனைத் தான் விரும்புவது போல் முன்னேறுவதற்கான வழிக்கு கொண்டு வருவது என்று முதல்வர் யோசித்தார். சந்திரனை கல்லூரியில் இருந்து நீக்குவதற்கு தனக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த காரியத்தைச் செய்து ஒரு திறமையான இளைஞனின் வாழ்க்கையை கெடுக்கும் எண்ணம் தனக்கு நிச்சயமாக கிடையாது என்று பேராசிரியர்கள் கூட்டத்தில் முதல்வர் வேதனையோடு குறிப்பிட்டார். பேராசிரியர்களும் சந்திரன் சில ஒழுங்கீனமான காரியங்களைச் செய்திருந்தாலும் அவன் வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது என்ற முதல்வரின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். சந்திரன் தன் திறமையால் கடின உழைப்பால் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்திருந்தது இப்போது அவனுக்கு கை கொடுத்தது. கடைசியாக சந்திரன் சுற்றறிக்கை விட்டதைக் கண்டித்து கல்லூரி ஊழியர்களுக்கான விதிமுறைகளை மீறி தொடர்ந்து இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால்
அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து முதல்வர் சந்திரனுக்கு ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்தக் கடிதத்தின் நகலை கல்லூரி அறிவிப்பு பலகையில் தொங்கவிட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. மறுநாள் ஆங்கில பேராசிரியர் சந்திரனை அழைத்து மிகவும் கனிவான குரலில் பேசினார். மிஸ்டர் சந்திரசேகர், நேற்று பேராசிரியர்கள் கூட்டத்தில் முதல்வர் நீங்கள் நடந்து கொண்ட விதம் பற்றி மிகவும் வேதனையோடு பேசினார். தனக்கு உங்கள் மீது வெறுப்போ கோபமோ பழி வாங்கும் நோக்கமோ கிடையாது என்பதை தெளிவுபடுத்தினார். இதுவரையில் நான் உங்களுடைய நடவடிக்கைகளைப் பற்றி எதுவுமே நேரடியாக கேள்வி கேட்டதில்லை. உங்கள் குடும்ப உறவினராக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முதல்வரைப் பற்றி சுற்றறிக்கை விட்டது எனக்கே வேதனையாக இருந்தது. முதல்வர் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பும் முக்கியத்துவமும் கொடுத்தார் என்பதை நினைத்துப் பாருங்கள். உங்களுக்கு திறமை இருக்கிறது. நீங்கள் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். முதல்வர் இந்த கடிதத்தை உங்களிடம் நேரில் கொடுக்கச் சொன்னார். இந்த கடிதத்தின் நகலை அறிவிப்பு பலகையில் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதை பார்த்து விட்டு சிலர் உங்களை தூண்டிவிடலாம். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட்டு மீண்டும் முதல்வரோடு பகைமையை வளர்க்கின்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள். மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் கட்டுப்பாடு குலைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை அறிவிப்பு பலகையில் போடுகிறோமே தவிர உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. நான் சொன்ன விஷயங்களை நன்கு யோசித்துப் பாருங்கள். ஆங்கில பேராசிரியர் கொடுத்த கடிதத்தை படித்துவிட்டு இலேசான புன்னகையுடன் அவர் பயப்படுவது போல் தொடர்ந்து போராடுகின்ற திட்டம் எதுவும் தன்னிடம் இல்லை என்பதை தன் மௌனத்தால் உணர்த்திய சந்திரன் தன் இருக்கைக்குப் போய்விட்டான். வெள்ளிக்கிழமை மாலை கல்லூரி அறிவிப்பு பலகையில் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தின் நகல் ஒட்டப்பட்டது. சனிக்கிழமையில் இருந்து சந்திரன் லீவில் போய்விட்டான். இதுவரை அறிவிப்பு பலகை பக்கமே போகாத பல மாணவர்கள் மாணவிகள் லெக்சரர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு சந்திரனுக்கு முதல்வர் கொடுத்த கடிதத்தின் நகலை படித்தார்கள். பாதி பேர் படித்துவிட்டு அங்கிருந்து மௌனமாக கலைந்து சென்றனர். சிலர் சந்திரன் மீது இறக்கப்பட்டு பாவம், இப்படியெல்லாம் ஒரு ஆளை அநியாயமாக அவமானப்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த ஆள் தலைகால் தெரியாமல் ஆடிய ஆட்டத்திற்கு இதுதான் சரியான முடிவு என்று தங்கள் ஆமோதிப்பை தெரிவித்தவர்களும் உண்டு. எக்னாமிக்ஸ் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதேவி செவ்வாய்க்கிழமை அந்த கடிதத்தை படித்தவுடன் சந்திரனின் முக உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்க ஆசைப்பட்டாள். வேகமாக ஆங்கில இலாகா அறைக்குச் சென்று சந்திரன் இருக்கை காலியாக இருப்பதைப் பார்த்ததும் ராஜேஸ்வரியிடம் போய்க் கேட்டாள். மேடம், மிஸ்டர் சந்திரசேகர் வரவில்லையா? நேற்றும் இன்றும் நான் அவரை பார்க்கவில்லை. லீவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சந்திரனை பார்க்க முடியவில்லை என்ற வேதனை தன் மனதில் இருந்தாலும் தனக்கு அவனைப் பற்றி எந்த அக்கறையும் இல்லாதது போல் ராஜி பதில் சொன்னாள். ஸ்ரீதேவி தன் சிநேகிதிகளிடம் போய்க் கூவினாள். ஏய், விஷயம் தெரியுமா? நம்முடைய காலேஜ் ஹீரோ சந்திரா ஆப்ஸ்காண்டிங். பாவம் டி. ராஜேஸ்வரியை காதலித்தார். அவள் ஏமாற்றிவிட்டாள். யூனியனிலும் பத்திரிகையிலும் பெரிய பிஸ்தா மாதிரி வேலை காட்டினார். பிரின்சிபால் இரண்டையும் பிடுங்கிவிட்டார். ஆசாமி சோவென்று மனம் ஒடிந்து கல்லூரியை விட்டே போய்விட்டார். மாணவிகள் மத்தியில் சிரிப்பொலி பலமாக கேட்டது. சந்திரன் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி 15 நாட்கள் லீவு கேட்டு பிரின்சிபாலுக்கு கடிதம் எழுதினான். 15 நாட்கள் ஆனவுடன் மேலும் 15 நாட்களுக்கு லீவை நீட்டித்து கடிதம் எழுதிவிட்டு தன் லாட்ஜ் அறையில் பாதி நேரமும் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் பாதி நேரமுமாக புத்தகங்கள் படிப்பதில் நேரத்தை செலவழித்தான். புத்தகங்கள் படிப்பதில் சந்தோஷமும் திருப்தியும் இருந்தாலும் புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட வெளியுலக எண்ணங்கள் சந்திரனின் மனத்திரையில் தோன்றித் தோன்றி அவனை அலைக்கழித்தன. முதல்வரிடம் மோதி வெற்றி பெற முடியவில்லை என்று நினைத்தபோது அவனுக்குள் ஆத்திரமும் ஆவேசமும் ஏற்பட்டன. அடுத்த ஆண்டு முதல்வரை எப்படி மணக்கலாம், மூக்கை உடைக்கலாம் என்று வேகமாக பல வழிகளை மனதில் யோசித்து அலசி பார்த்தான். அந்த கல்லூரிக்குள் இருந்து கொண்டு முதல்வரை மணக்குவது சிரமம் என்று சந்திரனுக்கு தோன்றியது.
இப்படி நினைக்கும்போது அவனுக்கு சற்று மனத்தளர்ச்சி ஏற்பட்டது. ஏராளமான புத்தகங்களை படித்து இங்கிலாந்தில் இருந்து வெளிவரும் பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் அனுப்பி அவை பிரசுரிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று சந்திரன் கற்பனை செய்து பார்த்தான். அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ராஜி திருமணத்தின் போது கழுத்தில் மாலை அணிந்து இன்னொருவனோடு உட்கார்ந்திருக்கும் காட்சியைச் சந்திரன் நினைத்துப் பார்த்தான். அவன் இதயத்தின் இரத்த நாளங்களை கத்தியை வைத்து அறுப்பது போல் வேதனை ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு பி.டே. 3ஆம் ஆண்டுக்கு வரப்போகும் பெண்களில் ஒருத்தி தன் வலையில் சிக்கினால் எப்படி இருக்கும் என்று அவன் கற்பனை செய்து பார்த்தான். பெருமை, வெற்றி, கர்வம் போன்ற உணர்வுகளால் அவனுடைய நெஞ்சம் விம்மி நிமிர்ந்தது. முகத்தில் சந்தோஷக்கலை படர்ந்தது. இப்படி ஒன்றுக்கொன்று எதிரான கற்பனைகள், அவற்றின் விளைவாக ஏற்பட்ட உணர்வுகள் சந்திரன் விரும்பியோ விரும்பாமலோ அவன் இதயத்தில் பரவி கவனத்தை திசை திருப்பினாலும் அவன் புத்தகங்களை ஏராளமாக படித்து குறிப்பெடுக்கும் வேலையிலிருந்து முழுவதும் தன் கவனம் பிரிந்து விடாமல் பார்த்து கொண்டான். 10 நாட்களுக்கு ஒரு முறை நாகேஷ் சந்திரனைச் சந்தித்து கல்லூரியில் நடந்த விஷயங்களைப் பற்றி அவனிடம் பேசிவிட்டு போவான். ராஜேஸ்வரியின் திருமணத்தைத் தவிர பேசுவதற்கு வேறு முக்கியமான விஷயம் எதுவும் கிடைக்கவில்லை. 1 மாத லீவு முடிந்து சந்திரன் கல்லூரிக்கு திரும்பவும் சென்றபோது அவனை எல்லோரும் ஏதோ இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டவன் மீண்டும் உயிரோடு வந்துவிட்டது போல் ஆச்சரியத்துடன் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை முகத்தில் காட்டி, அதே சமயம் வெளிப்படையாக நேரில் எதுவும் கேட்க முடியாமல் சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஓரக்கண்ணால் பார்த்த வண்ணம் சென்றனர். சந்திரனும் யாரிடமும் பேச விரும்புவது போல் காட்டிக் கொள்ளவில்லை. சந்திரன் முதல்வர் அறைக்குச் சென்று சம்பிரதாயத்திற்காக இலேசாக கழுத்தை அசைத்து வணக்கம் செலுத்தினான். "Now you are all right?" என்று முதல்வர் விசாரித்தவுடன் "எஸ்" என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு நிறுத்திக் கொண்டான். தொடர்ந்து பேசுவது 2 பேருக்குமே சங்கடமாக இருக்கும் என்பதால் "ஓகே" என்று சொல்லிவிட்டு கழுத்தை அசைத்து "நீங்கள் போகலாம்" என்று கூறுவது போல் முதல்வர் சைகை காட்டினார். சந்திரன் நேராக தன் இருக்கைக்குப் போய்விட்டான். விசாரித்தவர்களிடம் சந்திரன் தான் சொந்த ஊருக்கு போயிருந்ததாக கதை விட்டான். இது எல்லோருக்குமே நம்பும்படியாகத்தான் இருந்தது. ஏதாவது வகுப்பு வேலை இருந்தால் நேராக வகுப்புக்கு போய்விட்டு மீண்டும் தன் இருக்கையில் வந்து அமர்ந்து விடுவான். விளையாட்டு மைதானத்திலோ வராண்டாவிலோ நின்று மாணவர்களிடம் பேசுவதை சந்திரன் முற்றிலும் தவிர்த்து விட்டான். 1 வாரம் கழித்து ராஜேஸ்வரியும் லீவு முடிந்து வந்துவிட்டாள். எல்லோரும் அவளைத் தேடி வந்து திருமணத்தைப் பற்றி விசாரித்தனர். அவள் மிகவும் உற்சாகமாக பதில் அளித்தாள். சந்திரனுக்கு அவளிடம் திருமணத்தைப் பற்றி விசாரிப்பதற்கு அவசியம் இல்லாமல் போயிற்று. ராஜேஸ்வரி சந்திரனுக்கு திருமண அழைப்பிதழ் அனுப்பவே இல்லை. அவன் அதைப் பற்றி வருத்தப்படவும் இல்லை. அவனும் அவளும் தனியாக இருந்தபோது தன் திருமணத்தைப் பற்றி சந்திரன் விசாரிப்பான் என்று ராஜி எதிர்பார்த்தாள். தான் திருமணம் ஆகி சந்தோஷமாக இருப்பதைப் பார்த்து அவன் ஏங்குவான் என்று நினைத்தாள். தமிழ் சினிமா படங்களிலே தோல்வியடைந்த காதலன் திருமணமான தன் காதலியை பார்த்து கண்ணீர் வடித்து தன் வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதைப் போல அவனும் தனக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்து, அடுத்த ஜென்மத்திலாவது நாம் இருவரும் சேர்ந்து இருப்போம் என்று அவன் சோக கீதம் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். சந்திரனோ மனதிலே ராஜியைப் பற்றிய எண்ணங்கள் இன்னமும் பலமாக இருந்தாலும் புத்தகங்களை படிப்பதிலும் குறிப்பு எடுப்பதிலும் தன் சொந்த கருத்துக்களை கட்டுரையாக எழுதுவதிலும் ஓய்வு நேரத்தை செலவழித்தான். தன்னை சந்திக்க வரும் நண்பர்களிடமும் மாணவிகளிடமும் முன்பு போலவே கலகலப்பாக பேசினான். ஆனால் ராஜி தன் முன்னால் உட்கார்ந்து இருப்பதே தனக்குத் தெரியாதது போல் நடந்து கொண்டான். இந்த மௌன போராட்டத்தை தாங்க முடியாமல் ராஜி ஒரு நாள் அவர்கள் இருவரும் தனியாக இருக்கும்போது அவன் கேட்கும்படி சிணுங்கி அழ ஆரம்பித்தாள். இது அவன் எதிர்பார்த்ததுதான். அவனைத் தோற்கடிப்பதற்கு கடைசியாக அவள் பயன்படுத்தும் ஆயுதம் அழுகை. இந்த முறையும் அந்த ஆயுதத்தை வைத்து அவன் மன உறுதியை உடைத்துவிட்டாள். மறுநாள் அவனே பேச்சை ஆரம்பித்தான். "மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி என்றுதான் கூப்பிட்டால் அவள் மனம் ஒருவேளை வேதனைப்படலாம் என்று நினைத்துக் கொண்டு, "மேடம் ராஜேஸ்வரி, உங்கள் திருமணத்திற்கு ஏன் எனக்கு இன்விடேஷன் அனுப்பவில்லை?"
என்று கேட்டான். அவள் பதிலை தயாராகத்தான் வைத்திருந்தாள் போலிருக்கிறது. நீங்கள் கல்லூரிக்கு வரவில்லை. அதனால் அழைப்பிதழ் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அவன் முகத்தைப் பார்க்காமலே பதில் சொன்னாள். நீங்கள் சொல்வது நியாயமான காரணம்தான். கல்லூரி அலுவலகத்திற்குப் போய் என் விலாசத்தை கேட்டு 50 பைசா செலவழித்து எனக்கு நீங்கள் அழைப்பிதழ் அனுப்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தது தவறுதான். இருந்தாலும் நான் கேட்டதற்கு காரணம், என்னை நீங்கள் நண்பனாக பார்க்கிறீர்களா அல்லது எதிரியாக பார்க்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். சந்திரனுக்கு பதிலடி கொடுப்பது போல் ராஜி வேகமாக பேசினாள். நீங்கள் என்னைப் பற்றி எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் நானும் உங்களைப் பற்றி நினைக்கிறேன். அவள் சொன்ன பதில் அவளுக்கு சரியாகத் தோன்றியது. ஆனால் அவனுக்கு தலை சுற்றியது. நான் நினைப்பது போல் நீயும் நினைத்தால் நீ வேறு ஒருவனை திருமணம் செய்திருக்கக் கூடாதே. இந்த வார்த்தைகளைத் தன் உதடுகளுக்கு வெளியில் வராமல் கட்டுப்படுத்திக் கொண்டான் சந்திரன். அவற்றைச் சொல்லிக் குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னை மேலும் சங்கடங்களுக்கு ஆளாக்க அவன் விரும்பவில்லை. சந்திரனும் ராஜியும் மீண்டும் பல நாட்களுக்கு பேசவில்லை. தங்களுக்குள் மௌன விரதத்தை கடைபிடித்தனர். ராஜியிடம் ஏற்பட்ட காதல் உணர்வை, காம இச்சையே சந்திரன் மூட்டை பூச்சியைக் காலால் நசுக்குவது போல் நசுக்கிக் கொன்றான். அவளிடம் எந்த விதத்திலும் வெறுப்பு காட்டாததும், அதே சமயம் தன்னுடைய ஆசைகளை அடக்கியதும் அவனுடைய கௌரவத்தை எல்லோர் மத்தியிலும் உயர்த்தியது. ராஜி மனதில் ஒளித்து வைத்திருந்த தன் மீதுள்ள காதல் உணர்வை, காம இச்சையை 4 பேர் அறிய வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அவளை அலட்சியப்படுத்தி சித்திரவதை செய்து சாகடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சந்திரன் அவள் முன்னால் நடமாடினான். ஆண்களுக்கு பெண்கள் மீது இருப்பதை விட பெண்களுக்கு ஆண்கள் மீது அதிக ஆசை இருக்கிறது. இந்த ஆசையை கற்பு என்ற கட்டுப்பாடு தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நிரூபிக்க பரிசோதனை கூடத்தில் உயிரியல் மாணவர்கள் தவளையை கூரிய கத்தியால் அறுத்து அதன் உள்ளே இருக்கும் பாகங்களை வெளியே காட்டுவது போல் ராஜியின் உணர்வுகளை உதாசீனம், அலட்சியம் என்ற கூர்மையான கத்திகளால் அறுத்து சந்திரன் அவளை சித்திரவதைக்கு ஆளாக்கினான். இந்த நரக வேதனையை தாங்கிக் கொண்டே அவள் புதிதாக அமைந்த குடும்ப வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தேட முயற்சித்தாள். ராஜியின் இல்லற வாழ்க்கையில் ஓர் ஆண் இருந்தான். ஆனால் அந்த ஆண் அவள் விரும்பிய சந்திரன் அல்ல. அவள் காதல் உணர்வை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவள் கணவனுக்கு மனப்பக்குவம் இல்லை. அது அவளுக்கு ஏமாற்றமாகவும் வெளியில் சொல்ல முடியாத வேதனையாகவும் இருந்தது. காமப்பசிக்கு தீனி கிடைத்தது. ஆனால் அவள் ஆசைப்பட்டது போல் ஓர் இளவரசிக்கு கிடைக்கும் ராஜபோக விருந்தாக அமையவில்லை. அடிமைகளுக்கு போடப்படும் காய்ந்த ரொட்டி துண்டு போல் இருந்தது. வேறு வழியில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைய முயற்சித்தாள். முடியவில்லை. அவளுடைய புறக்கண்கள் கணவனை பார்த்தபோது அகக்கண்கள் நாங்கள் சந்திரனைத்தான் பார்ப்போம் என்று அடம் பிடித்தன. தன் கணவனை மார்புறத் தழுவி உடலுறவு கொண்டபோதும் அவள் இதயத்தில் சந்திரனே இருந்தான். கல்லூரி பத்திரிகை வரலாற்று துணை பேராசிரியர் ஞான தேசிகனை ஆசிரியராகக் கொண்டு வெளிவருவதைச் சந்திரன் தெரிந்து கொண்டான். பத்திரிகையை வாங்கி அலட்சியமாக டிராயரில் போட்டுவிட்டு தொடர்ந்து தன் வேலையில் ஈடுபட்டான். ஸ்டடி லீவ் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கல்லூரி யூனியன் சார்பில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். தேநீர் விருந்திற்கும் கலை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரகோத்தமன் சந்திரனை நேரில் சந்தித்து அந்த கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தான். நான் வருவதற்கு முயற்சி செய்கிறேன். சந்திரனின் பதிலில் ரகுவுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்தால் எனக்கு பெருமையாக இருக்கும் என்று ரகு வற்புறுத்திய போது சந்திரன் மெல்லிய புன்னகையால் தன் நிலையை விளக்கினான். மேடையில் கம்பீரமாக உட்கார வேண்டிய அவனை பார்வையாளர்கள் வரிசையில் உட்காரச் சொன்னால் எப்படி ஒத்துக்கொள்வான்? ரகுவை கௌரவப்படுத்துவதற்காக சந்திரன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அன்று கல்லூரியில் இருந்து சீக்கிரமே கிளம்பி போய்விட்டான். ஒரு நாள் பயாலஜி மாணவி ராதா அடக்க முடியாமல் சிரித்துக்கொண்டு கேட்ட கேள்வியும் அதற்கு அவன் பதில் சொன்ன விதமும் மனக்கண்ணில் அடிக்கடி தோன்றி அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன் சார், மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் இந்த கல்லூரியில்தான் இருக்கிறீர்களா?
ராதா சற்று ஒல்லியாகவும் பார்ப்பதற்கு மிகவும் பணிவான பெண்ணாகவும் தோன்றினாலும் குரல் மட்டும் கணீரென்று இருக்கும். சந்திரன் அவளுக்கு தன் கண்களால் பதில் சொல்லி புன்னகை புரிந்துவிட்டு அவளைத் தாண்டிப் போய்விட்டான். ராதா கேட்காமல் கேட்ட கேள்வி, உங்களைப் பற்றி ஏதேதோ பேச்சு அடிபட்டதே, உண்மைதானா? சந்திரன் சொல்லாமல் சொன்ன பதில், எல்லாம் உண்மைதான். என்னைப் பற்றித்தான் உனக்கு நன்றாகத் தெரியுமே. ஆனால் இப்போதைக்கு எதுவும் வாயைத் திறந்து சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.